ப்ரீவியஸ் முடிஞ்ச இயர்ஸை விட இப்போ வரப்போகிற இயர்ஸ் இந்த இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல் நீனோ அப்படின்னா என்ன, ஸோ இது உருவாகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்குது, ஸோ இதை நம்ம எப்படிலாம் டிஃபெண்ட் பண்ணால் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல் நீனோனா என்னன்னு சொல்கிறேன். ஸோ கடலில் நார்மலாக இருக்கிற வெப்பத்தை விட அதிகமான வெப்பம் வரத்தை தான் இந்த எல் நீனோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வெப்பம் மாறுபட்டு வந்தாக்கா இந்த ஒரு உலகத்துக்கு ஒரு அலர்ட் மாதிரி சொல்லலாம். ஸோ உலகம் அழிய போது ஒரு டேஞ்சரான விஷயம்னு சொல்லலாம். இந்த எல் நீனோ உருவாகத்துக்கு என்ன காரணம், பசிபிக் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வானிலையில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சமுத்திரத்தில் வெப்ப கிழக்கு திசை நோக்கி பார்த்தா நகர்ந்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால் ஸோ இந்த மாதிரி உருவாகலான்னு பார்த்தா மீன் பண்ணுறாங்க. எல் நீனோவோட தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. கடும் வெப்பம், வறட்சி, கனமழை, வெள்ளம், புயல்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உணவு பாதுகாப்பு சிக்கமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தா குறைந்த அளவில் தான் உணவுலாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் வரலான்னு சொல்லியிருக்காங்க. லைக் இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், தென் ஆப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஒரு சில நாடுகளில் ஒரு சில பகுதிகளில் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் இருந்து எப்படிலாம் வெளியே வரலான்னு அதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது லைக் என்னென்னா லைக் தண்ணியெலாம் நல்லா தேக்கி வைங்க, அதாவது பார்த்தா சேமித்து வைங்க. ஸோ அது மட்டும் இல்லை நல்ல உணவாக எடுத்து சாப்பிடுங்க. வெயிலில் அதிக நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை விவசாயத்தை கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ இப்போதைக்கேற்ற உணவுக்கேற்ற அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி உணவை பயிரிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரப்போகிற மாதங்களில் ஸோ தண்ணீரை சேமித்து வைங்க. அது மட்டும் இல்லை அரசு சொல்ல போகிற நிவாரண உதவிகளாக இருந்தாலும் சரி, முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் சரி நல்லா நோட் பண்ணுங்கள். நியூஸை நல்லா தினமும் பாருங்கள். வானிலை ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நான் இன்னொரு டீட்டெயிலாக சொல்கிறேன்.